வணக்கம். வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற டனாக்கா ஃபார்ம்ஸ்க்கு தான். அதுலேயும் மெயினாக ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது கூடவே சேர்த்து வேறு என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. போகலாமா? வாங்க. இந்த டனாக்கா ஃபார்ம் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுதுங்க. இதோட நிலப்பரப்பு சுமார் 30 ஏக்கர். இங்க 60 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க முந்தின நாளே ஆன்லைன்ல ப்ரீ புக் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு 130 ஸ்லாட் தான் அவைலபிளா இருந்துச்சு. ஸோ வந்ததுமே டைரக்டா உள்ள போயிட்டோம். ஸ்ட்ராபெரி பிக் பண்றதுக்காக அவங்களே 3 பாக்ஸும் ஒரு பேக்கும் கொடுத்துடுறாங்க. அதை வாங்கிட்டு எங்களோட டிராக்டர் வேகன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இங்க ஸ்ட்ராபெரி பிக்கிங் கூடவே ஒரு வெஜிடபிளும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இப்போதைக்கு கேல் சீசன்னால அதுதான் பிக் பண்ண வந்திருக்கோம். கேல்னா ஒரு வகையான கீரை தாங்க. தமிழ்ல பரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி பறிக்க தான் போயிட்டு இருக்கோம். இங்க ஸ்ட்ராபெரி சீசன் ஒவ்வொரு வருஷமுமே மார்ச் டு ஜூன் வரைக்கும் இருக்குங்க. 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க யூஎஸ்ல கலிஃபோர்னியால இருந்து தான் 80% ஆஃப் ஸ்ட்ராபெரி சப்ளை பண்றாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி ஃபீல்டை ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்த கைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராபெரிஸோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், எதை பறிக்கலாம், எதை பறிக்க கூடாதுன்னு கிட்ஸுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் இன்னொரு ஃபார்ம் போயிருந்தோங்க. அங்கே டேஸ்ட் பண்ண அலோவ் பண்ணல, ஜஸ்ட் பிக் பண்ணி பாக்ஸில் போட்டுக்கணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு பாக்ஸையும் ஃபில் பண்ணிக்கிட்டோம். சின்ன சின்ன ஸ்ட்ராபெரிஸ் தான் லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு. மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரெட் ரெட்டாக க்யூட்டாக இருக்குல்ல எல்லாமே. 3 பாக்ஸே பத்தாது போல் அப்படி இருக்கு இல்லை மேக்கோ? என்னாச்சு, பிக் பண்ணுறீங்களா? ஏன்? தட்ஸ் ஓகேவா, அம்மா ஹெல்ப் பண்ணுறவா? அவளுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது, கீழே வந்து ஹைட்டு பத்தலையா, அதனால அவளால் பிக் பண்ண முடியலன்ட்டு சேட் ஆகுறாங்க மேடம். ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஆளுக்கு ஒரு பாக்ஸுன்னு 3 பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா கரும்பு, ஆனால் நம்ம ஊர் கலர் இல்லை, இது இந்த ஊர் கரும்புன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கரும்பு இந்த மாதிரி பார்க்குறோம். இங்க டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கிற பேன்யார்டுமே வச்சிருக்காங்க. அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க ஸ்கூல்ஸ்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸை ஃபீல்ட் ட்ரிப்னு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்குலாம் கூட்டிட்டு வருவாங்க. அதுக்காகவே எஜுகேஷனல் எக்ஸிபிஷன் மாதிரியும் கண்டக்ட் பண்றாங்க. நிறைய டைப் ஆஃப் கோழி இருக்குது. அது எல்லாத்துக்குமே நேம்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. சன்ஃப்ளவர், லூசி, கேண்டி, ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு பேர். அம்மா
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே அவங்களோட ஃபார்மில் அவங்களே விளைச்சது. ஸோ கீரை, பச்சை பட்டாணி, zucchini, குக்கும்பர், காலிஃப்ளவர், இங்கே பார்த்தீங்களா பர்பிள் கலர் காலிஃப்ளவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட், அப்புறம் கேரட் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே கேரட் பிக்கிங்குமே இருக்குன்னு தான் நினச்சோம், பட் அந்த சீசன் இப்போ இல்லையா. இது எல்லாமே பியோர் ஹனி. அழகா இருக்குல்ல. இது எல்லாமே ஸ்ட்ராபெரி செடி தாங்க. ஒரு பாட் $10. ஸோ வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். பார்க்கிங் லாட் வந்தாச்சுங்க. நம்ம வாங்கின கரும்பு, ஸ்ட்ராபெரி எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு போய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கரும்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ½ லெமன் ஜூஸும் விட்டுக்கணும். ஏன் நம்ம இஞ்சியும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறோம் தெரியுமா? ஏன்னா கரும்பில் இருக்கிற அந்த சுகர் நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ண விடாமல் இந்த ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான். இப்போ கரும்பு ஜூஸ் ரெடி. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராபெரிக்கு வருவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சாக்லேட் கவர்ட் ஸ்ட்ராபெரிஸ் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேப்பர் டவலில் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா சாக்லேட் சிப்ஸ் ஆர் பார் சாக்லேட் இல்லை டெய்ரி மில்க் எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கோங்க. இதை அவனில் வச்சும் மெல்ட் பண்ணலாம் ஆர் டபுள் பாய்லரும் பண்ணலாம். இன்னும் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு இந்த மெத்தடில் பண்ணுறேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ணி லிக்விட் ஃபார்மில் மாற்றிக்கோங்க. அப்புறமா ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு பேக்கிங் ஷீட்டில் வச்சு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸ்ட்ராபெரிஸை கிட்ஸுக்கு அவ்வளோ பிடிக்குதுங்க. ஏன்னே தெரியல. ஸ்ட்ராபெரிஸை அப்படியே சாப்பிட்றலாம், இதில் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு என்ன மாதிரியே நிறைய பேர் யோசிப்பீங்க. எனக்குமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட கொடுக்க தான் பிடிக்கும். ஆனாலும் எப்பயாவது கிட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் அதே சாக்லேட்டை ஊற்றிக்கோங்க. இல்லாட்டினா என்ன மாதிரி ஜிப்லாக் ஆர் எனி கவர் எதுனாலும் ஓகே தான். எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம இஷ்டம்தான். அப்புறமா ஒயிட் சாக்லேட் இருந்தால் அதில் டெக்கரேட் பண்ணுங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறமா நட்ஸ் இருந்துச்சுனாலும் நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு 2-3 பல்ஸ் கொடுத்து அதுலேயுமே அந்த கோட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ண சாக்லேட்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு கவலையே படாதீங்க. அதுக்காகவே ஒரு டெசர்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க லண்டனில். நிஜமாக தாங்க சொல்கிறேன். லண்டன்ஸ் வைரல் சாக்லேட் ஸ்ட்ராபெரிஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நேமே பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை போட்டுக்கணும். முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம். அது மேலே இந்த சாக்லேட் சிரப்பை ஊற்றிடணும். அவ்வளோதான். யாரும் நம்ம ஆளு தான் நினைக்கிறேன். நம்மளை மாதிரியே வேஸ்ட்டாக போன சாக்லேட்டை ஊற்றி வைரல் ஆக்கி விட்டுருக்காப்புல. ஸோ இன்னைக்கு மேக்கோ கூட டேஸ்ட் பண்ணுறதுக்காக மேக்கோவோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இவங்க நேம் ஆதிரா. ஸோ 2 பேரும் சேர்ந்து ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க.
கரும்பு ஜூஸ் ஓகேவா தாங்க இருந்துச்சு. நம்ம ஊர் பொங்கல் கரும்பு அளவுக்கு இல்ல. ஸோ அதனால இவங்க 2 பேரும் ஜூஸை ஒரு ஓரமா வச்சுட்டு மத்ததுல பிஸி ஆயிட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாடா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.